பாலகங்கா இங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னிங்ஸ் ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் உடம்பு லைன்ல இட்ஸ் பவுண்டரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்டரி. சரண் ராஜ் முதல் 2 மேட்ச்ல பெரிய லெவலில் ஸ்கோர் அவர் பேட்டிங்ல இருந்து பார்க்கல நம்ம. ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா பெரிய லெவலில் ஸ்கோர் கொண்டு வருவார் நினைக்கிறேன். அவருடைய பேட்ல இருந்து பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான பிளேயர் அண்ட் த ஐக்கன் ஆஃப் நிவி ஸ்போர்ட்ஸ். குட் ஷாட். ஆப்ல பலார்னு வந்த திசையில சான்ஸ் ஆஃப் பவுண்டரி. வாட் a சேவ். லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பா 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அகைன் ஃபுல் பேஸ் ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். லேட் டைமிங் அப்படினு சொல்லலாம். கொஞ்சம் லேட்டா தான் எடுத்தாரு பேட்டை. இன்னும் கொஞ்சம் குயிக்கா எடுத்திருந்தா மேபி கிளியர் ஆயிருக்கும். மிடான் கிளியர் பண்ணல. முதல் பார்க்க முடியுது எல்லா மேட்சஸ்லயுமே. நிவி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் ஒரு மேஜிக்கல் இன்னிங்ஸ் ஆட போறாங்க அப்படின்னு தோணுது. Double minded shot straight to the fielder. One more wicket is gone from Nivi Sports la irundhu. Tough deliveries. Shot slot la irundha pande height poirukku distance poirukka pogala. One more time. Charan Raj periya level la அவர் பேட்ல இருந்து ஸ்கோர்ஸ் பார்க்கல நம்ம. ஸ்லாட்ல போட்டு ஆட அவுட் ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இதே மாதிரி தான் அவுட் ஆகிருந்தாரு. ஷாட். குட் ஷாட். ஆல்பர்ட் பேட்ல இருந்து சுச்சிட் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கமிட்டடா இருந்தாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி பந்து வந்து விழுந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்டரி வந்திருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம். குட் ஷாட். குட் ஸ்டார்ட். ஒயிட் பால ஓல்ட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேப்ல போயிருக்கு பேஸுக்கு. ஐயோ ஸ்கிட் ஆயிருச்சு. இந்த மாதிரி குவாலிட்டியான கிரவுண்ட்ல உங்களுக்கு ஷூ ஸ்கிட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6 ஸ்போர்ட்ஸ்ல நியூவா லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஷூ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதான் யூஸ் பண்றேன். 4 நாளா நல்லாவே இருக்கு. எந்த ஸ்கிட்டும் ஆகலை இப்போ வரைக்கும். வெல் பால். செம்ம பேஸ். அவனை பாருங்க. அவனை பாருங்க என்ன ஆச்சு பாருங்க. பவுலர் சக்திவேல் பாருங்க என்ன ஆச்சுன்னு. 4 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 23. 3 விக்கெட் இழந்து. பால் டு பால் மேட்ச். சம்மா குச்சியை பறக்க விட்டுருக்காங்க இங்க. ஷர்வின் சேகர்ஸ் பிளேயர்ஸ்லாம் அப்படி இங்க வந்துடுறீங்களா? எஸ் வாட் அ பால். செம்ம வேகம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பால் பவுண்டரி போச்சோ இல்லையோ பைல்ஸ் போயிருச்சு. ஸ்டார்க் சரியான பேஸ் அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சு. பெஸ்ட் பால் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். துண்டா தூக்கிட்டு போயிட்டாரு பெயில்ஸ. டேன்னு சொல்ல முடியாது. டே நைட். இப்போ வரைக்கும் 5 ஓவர் முடிவுக்கு 27. 5 விக்கெட் இழந்து. பேக் ஃபுட் பஞ்ச். ஆனால் இப்போ வரைக்கும் பால் ஏறல. இதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் ட்ரா பார்க்க முடிஞ்சு. அதை கரெக்ட் பண்ணி தெளிவாக பாலுக்கு கீழே போயிட்டார் ஃபீல்டர். நானும் விட்டா என்னையை திட்டுவாங்க தெரிஞ்சிருக்கு அவருக்கு. விக்கெட். பிஹைண்ட் த ஸ்டெம்ப் முயற்சி தூக்கி விட பார்த்தாரு. கீப்பர் கைவசம். டாட் பால். இப்போ வரைக்கும் ஏர்ல ஃபீல்டர் 1/3. எஸ் டேக்கன். பாலுக்கு கீழே போனாரு. தெளிவான கேட்ச். விக்கெட் நம்பர் 7 கான். ஸோ இந்த ஓவரில் 3 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லாஸ்ட் பால்னு. கேச்சர் நேம் சக்தி. நல்ல ஷாட். கேப்ல இப்போ வரைக்கும் நல்லா பைசெக்ட் பண்ணாரு. பிடிக்க முடியாத தூரத்துக்கு போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. பிக் அப் ஷாட் இங்க நிவி ஸ்போர்ட்ஸ்க்கு. டாப் ஏஜ் ஷார்ட் தேர்ட் மேன். எஸ் டேக்கன். விக்கெட் நம்பர் 8. அடுத்தடுத்து நிறைய விக்கெட்ஸ் பறி போயிட்டு இருக்கு. ஸோ 7 ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 36 ரன் ஆடி இருக்காங்க. 8 விக்கெட் 9 விக்கெட் இழந்து அவங்க
4th பிளேஸில் இருக்காங்க. 2 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச் தோல்வி. இப்போ 3வது மேட்ச் விளாண்டுட்டு இருக்காங்க. முட்டி போட்டு லெக் ஸ்டம்பில் கமிட் ஆகி பார்த்தாரு. பேட்டில் பல்ல கீப்பர் கைவசம். வெல் பிளேட், சூப்பரான ஷாட். லெஃப்டி பேட்ஸ்மேனா திரும்பி முதல் பவுண்டரி எடுத்துட்டு வராரு. இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் ஜாலி அடிக்கப்பட்ட 4 அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரன் ரேட் காரணமாக என்னன்னு தெரில, அம்ஜித் ப்ரோ ஓப்பனிங்லேயே அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பரான ஷாட். ஆனால் ஃபீல்டர் கைக்குள்ளே போச்சு. எஸ், நல்லா டேக்கன். காலுக்குள்ளே வச்சு அமுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். விக்கெட். தமிழ் நல்ல கேட்ச். தெளிவாக பாலை பார்த்தாரு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிடிச்சாலும் அப்படியே பிடிச்சிட்டாரு. விக்கெட் நம்பர் 1 கான். ஃபர்ஸ்ட் பால் டாட், அடுத்த பால் விக்கெட்னு கொஞ்சம் ப்ரெஷர் போட பார்க்குறாங்க. கார்த்தி ஐகானிக் பிளேயர் விஎம் ஸ்பாட்டன்ஸுக்கு. ஓ, எங்கேயோ நிற்கு. அது பேட்டில் தானே அம்பையர் கையை தூக்கி காமிச்சிருக்காரு. எஸ், விக்கெட். விக்கெட் நம்பர் 2 கான். போட்ட முதல் பந்தை விக்கெட் முத்துக்கு சேருது. டிஃபென்ஸே போதுமானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்கு. அட்டாக்கிங் டெலிவரி, சேஃபா பேட்ஸ்மேன். சரியான உண்மையிலே சரியான அட்டாக்குங்க. இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவர் முடிவுக்கு 26, 2 விக்கெட். ஸோ இவங்களும் பால் டு பால் எடுத்துட்டு போறாங்க. நல்ல விரிஸ்ட் மூமெண்ட். இதுவும் சிங்கிள் டபுள் சிங்கிள்னு முதல் 3 பந்தில் 4 ரன் சேருது. ஸ்விட்ச் ஹிட், சூப்பர் பிளேஸ்மெண்ட். நல்லா பைசெக்ட் பண்ணாரு. சம ஷாட், ஒரு நல்ல ஷாட் பிளேஸ்மெண்ட். இந்த பவுண்டரியோட மேட்ச் டை. கிட்டத்தட்ட வெற்றி பாதையை நெருங்கிட்டாங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். ஒரு மேட்ச் நின்று அதுக்கப்புறம் ரெயின்னால நின்று அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் இந்த மேட்சும் ஆடி சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஷாட். இந்த சிங்கிளோட அந்த மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு. விஎம் ஸ்பாட்டன்ஸ் வின் பண்றாங்க. ஒரு ஹியூஜ் வின்னு சொல்லலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வெரி க்ளோஸ் மேட்ச், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். ஆனால் அதில் தோல்வி அடுத்த மேட்ச் வின் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணி டேபிளில் இப்போ விஎம் ஸ்பாட்டன்ஸ் டாப்பர் ஆஃப் தி சொல்லலாம். திருப்பூர் மேக்ஸிமஸை கீழே தள்ளி மேலே போயிருக்காங்க. ஆனால் 2 பேரும் சேம் பாயிண்ட். ஸோ மொத்தமாக 3 டீம் 4 பாயிண்ட்ல இருக்காங்க. அதில் நெட் ரன் ரேட்டில் விஎம் ஸ்பாட்டன்ஸ் 1.782, திருப்பூர் மேக்ஸிமம் செகண்ட் பிளேஸில் 0.997 பாயிண்ட், சர்வின் ஸ்ட்ரைக்கர்ஸ் 0.458. நிவி ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலாக அவங்க 3 மேட்ச் விளாண்டாங்க, 3 மேட்சுமே லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் லக், தோல்வி தொடராது. அடுத்தடுத்த சீசனில் நல்லா விளையாடணும். ஹார்ட் லக். -3.337 நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. ஊரு பேரும் பொன்னா சேரும், நாங்க ஆட தர அதிரத்தம் போதிது நம்ம ஆட்டம். டிஎஸ்பிஎல் மாமே அடிச்சா அனல் பறக்கும் பறக்கும் ஸ்டம்போ, இங்க தெரிக்கும் நமக்கோ இனி வாய்ப்பு கிடைக்கும். வரலாறு படிப்புமே 11 பேர் சேர பல 100 கனவோட வீர தீர சூரன் கொண்டாடு ஊரே. அறியாத குடியோட அடையாளமே, அசராத ஆட்டத்தில் அது மாறுமே. நமக்கான காலமோ இதுவாகுமே. பந்தாயம் அடிடா கப்பு நம்மோடது, அடிடா சொல்லி அடிடா சிவகாசி சரவெடிடா. தமிழன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் இது தாண்டா. இடியா இடிடா தமிழ்நாட்டு பறையடிடா. தமிழன் ஸ்ட்ரீட் பிரீமியர். நீங்க சொல்லுங்க அந்த விஷயத்தை பத்தி சொல்லிருங்க. நம்ம தொடர்ல ஆக்சுவலா எப்படி சொல்றது, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாருமே ஒரு டீம் அப்படியே யூனியனா வருவாங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. இப்போ ஆக்ஷனில் வந்து பிக் பண்ணதே நான் ஒரு 4-5 பிளேஸ் தான் பிக் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் பிக் பண்ணது முரோஸ் ப்ரோ தான். அவர் தான் எல்லாத்தையும் பிக் பண்ணது. எல்லாம் யங்ஸ்டர்ஸாக வேணும்னு.
டீமில் வந்துட்டு எங்கள் டீமில் வந்து அண்டர் 21 வந்து அதிகம் 5 பேரோ 6 பேரோ இருக்கோம். நாங்கள் தான் வந்துட்டு பிளேயிங் லெவன்லேயே நாங்கள் வந்துட்டு 3 பேரோ 4 பேரோ வச்சுருப்போம். வந்துட்டு 4 பிளேயர் வச்சு தான் அண்டர் 21 வந்து விளாட்றோம். வந்துட்டு இவன் தான் ஃபுல்லாக இவன் தான் வந்துட்டு அண்டர் 21 இவங்கலாம் எல்லா பிளேயரையும் பார்த்ததுல எல்லாமே அனலைஸ் பண்ணது வந்து இவன் தான் வந்துட்டு. லோக்கல் பிளேயர்ஸ் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னால எங்களுக்கு வந்து இந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், வெங்கட், சீனி, டிஎம் ஸ்பாட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து சிவகங்கை டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் நமக்கு ஒரு பெருமை. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தொடர் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்க விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் தமிழ்நாடு லெவலில் நடக்குது. இப்போ இதில் நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அது போக எங்கள் டீமை நாங்கள் ஆக்ஷனில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம். அது மாதிரி எங்கள் டீம் அமைஞ்சிச்சு. அது மாதிரி நாங்கள் நினச்சதை விட எங்கள் பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மாதிரி நாளையோட டே மேட்சஸ், டிசைடிங் மேட்சஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்சே தோல்வி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறமா தான் 2 மேட்ச் வின் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு நாங்கள் இங்கே வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டோம், அன்பிளானடாக வந்துட்டோம். எல்லாம் வந்தோடனே எல்லாமே யார் பிளேயர்ஸ் எப்படி ஆடுவாங்கன்னே தெரியலை. எல்லாம் முடிச்சுட்டு தோத்துட்டோம், பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துடலான்னு ஒரு நம்பி எல்லாம் ஒரு 2 மணி நேரம் தான், ஒரு 1 ஹவர் தான் நெட்ஸில் விளையாண்டுருப்போம். அவர் கேப்டன் தான் பார்த்துட்டு எல்லாமே டிசைட் பண்ணி எல்லாமே அவர் ஒரு பிளான் பண்ணி இது பண்ணார். ஃபைனலாக இதாகிடுச்சு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கொண்ட டீம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன ரீசன் அப்படி, எதனால அப்படி அந்த மாதிரி பிக் பண்ணீங்க? நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, வெளியில் தெரியல. நம்ம டீமில் வந்து அண்டர் 21 வெளியில் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக 7 பிளேயர்ஸ் அண்டர் 21 பிளேயர்ஸ் மட்டும் பிக் பண்ணோம். பிளேயிங் லெவன்லேயே கிட்டத்தட்ட 4 பிளேயர் அண்டர் 21 பிளேயர் இருக்காங்க. இதை வச்சும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கோம். இல்லை, உண்மையாகவே நல்ல டீம் எஃபர்ட் போட்டிங்க. தனிப்பட்ட முறையில் இவர் அவருன்னு சொல்ல முடியாது. டீம் எஃபர்ட் அதுதான் இப்போ டாப்பர் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கார்த்தி என்ன எல்லா கிரவுண்ட்லேயுமே எப்படி ஒரு டைவோ போட்டுருவீங்க. நிறைய மேட்ச் நம்மளும் வீடியோவில் பார்த்துருக்கோம், நேர்லையும் பார்த்துருக்கோம். இந்த கிரவுண்ட் எவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு, எப்படி இருக்குது அந்த ஃபீல்? கிரவுண்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விக்கெட்டை பொறுத்தவரை நல்லா ஸ்கிட்டாகி வந்துச்சு. பேட்டிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஏர்லியராக ஒரு 3 ஓவர்ஸு. மற்றபடி கிரவுண்டு அவுட்ஃபீல்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஒன் டச் பால் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நான் ரொம்ப நாளாக உங்கள்ட்ட கேட்க வேண்டிய விஷயம் ஒன்று, ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ரொம்ப குயிக்கராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன்? கிரிக்கெட்டில் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் எவ்வளோ முக்கியத்துவம், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபிட்னஸ் தான் பார்ப்பாங்க, அடுத்தடுத்த லெவல் வாட போனால். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் ஸ்டார்டிங்லேருந்து, அதனால வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஓவரால் டீம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ உங்களோட டைமை இங்கே ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. முக்கியமாக எங்கள் டீமை பற்றி சொல்லணும். எல்லாமே யங்ஸ்டர்ஸு, கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு நிறையா விஷயம் சொல்லிக் கொடுக்க அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாம் நல்லா விளாண்டாங்க, வின் பண்ணோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அண்ணா சொல்லுங்கள். கிரவுண்டு பார்த்துட்டு ஆறுமுகம்லாம் வந்து ரெக்ரெட் பண்ணுறான், செலக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இருக்குது கிரவுண்ட்லாம். ஸோ ஆறுமுகம் அவர்கிட்ட கொடுங்க, அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம். சரி, ஓகேண்ணே. ஓகே தேங்க்யூ. ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ், டீம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சு.